ஆன்லைன் வர்த்தகத்தின் தாக்கத்தால் சென்னையில் 2000 சிறிய கடைகள் பூட்டப்படும் சூழல் உருவாகியுள்ள நிலையில் அரசு கூட்டுறவு விற்பனை நிலையங்களும் வாடிக்கையாளர் குறைவால் கடும் நெருக்கடியில் தள்ளப்பட்டுள்ளன. அரசு தொடங்கிய கூட்டுறவுத்துறையின் மொபைல் செயலியும் எதிர்பார்த்த வர்த்தக வளர்ச்சியை தரவில்லை என துறையினரே வருத்தம் தெரிவித்துள்ளனர். அதிகாலையில் தொடங்கி இரவெல்லாம் செயல்படும் ஆன்லைன் செயலிகளின் வசதியை எதிர்கொள்ள இந்த ஆப்கள் போதுமானதாக இல்லை என்பதே பொதுவான விமர்சனமாக உள்ளது. தமிழகம் எங்கும் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் சிறிய கடை வியாபாரிகள் திணறி வரும் நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. தமிழக வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்ட மனைப்பிரிவுகள் எப்போது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என கேள்வி எழுந்துள்ளது. தமிழக வீட்டு வசதி வாரியம் சார்பில் 874 வீட்டு மனைப்பிரிவுகளை உருவாக்க உள்ளதாகவும் இத்திட்டம் வேலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மதுரை, விருதுநகர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் விளம்பரப்படுத்தப்பட்டது. விடியா திமுக அரசுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் இத்திட்டம் எப்போது முழுமையடையும், எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா திட்டங்களும் வெட்டு விளம்பரங்களாகவே இருந்து பின்னர் குப்பையில் போடப்படும் என்ற நிலையில் 874 வீட்டு மனை கட்டும் திட்டமும் அப்படித்தான் இருக்குமா என மக்களிடையே சந்தேகம் எழுந்துள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படும் பணிகள் மந்தமாக நடைபெறுவதால் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் கால்வாயை கடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பம்மல் மண்டலம் அனகாபுத்தூர் பகுதியில் கால்வாய் அமைப்பதற்கு வீடுகளின் நுழைவாயில் முன்பாக பள்ளம் தோண்டப்பட்டது. ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதால் வீட்டில் உள்ள முதியவர்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் வெளியே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பணியை வேகப்படுத்துமாறு பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்படுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர்.